ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே என் முகம் உன் கண்ணில் படும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அனைத்தையும் செய்பவன் இந்த சாயப்பா நான் தானே. இந்த உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் மட்டும் உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டுடுவேனா என்ன? அதனால தான் என் முகத்தை உன் கண்களில் காட்டி என் நெற்றியை தொடும்படி உத்தரவிட்டேன். நம்பிக்கையோட என் நெற்றியை தொட்ட உனக்காகவே நீ நம்ப முடியாத அளவுக்கு பல பேர் அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை சரியாகும், சந்தோஷமானதாக மாறுன்ற நம்பிக்கையோட எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய தயாராகு. உன் சிக்கல்களை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்குள் இருந்து நீ உன்னை தேடி நீ யாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. மற்றவங்க சொல்கிறத வச்சும் நீ நினைக்கிறத வச்சும் நீ இதுதான்ற முடிவுக்கு வரவேணா. நீ யாருங்கிறத உன் மனசுக்குள்ளே நீ ஆழமாக யோசிச்சினா நீ எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய வெற்றிகளை தக்க வச்சுக்கக்கூடிய தைரியசாலின்றது உனக்கே புரிய வரும் என் செல்லமே. நீ யாருங்கிறத சரியாக புரிஞ்சுக்காம தேவையில்லாத மன சங்கடத்தில் இப்போ நீ இருக்க. உன் மன வருத்தங்களையும் கஷ்டங்களையும் யார்கிட்டையாவது சொல்லி அழுகலான்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்போதே உன் மனசில் உள்ளதையெல்லாம் நான் சொல்லட்டுமா? நீ சொல்லாமலேயே நீ என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிற, எதை நினச்சி வருத்தப்படுற, எதுக்காக கலங்குறன்னு அனைத்தும் உன்னை பற்றி எனக்கு தெரியும். உன்னை தாங்கி பிடிச்சு வாழ வைக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக நீ சங்கடப்படும் அனைத்து விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைப்பவர்கள் முன்பாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயும் உன் குடும்பமும் மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சாயப்பா வழிகாட்ட போகிறேன். வாழ்க்கையை எப்படி ஜெயிக்க போகிறோம், எப்படி முன்னேற போகிறோன்னு கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். சர்வ மங்களங்களும் உனக்கு கிடைக்க பெற்று நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. நான் உனக்காகவே இங்கே இருக்கேன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. உன் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும் நீ எப்படி உணர்ந்தாலுமே கூட நீ எந்த அளவுக்கு என் மேலே பக்தி வச்சிருக்கன்றது நீ சொல்லாமலேயே எனக்கு தெரியும். உன் மனசில் நீ எனக்காக பெரிய இடத்த கொடுத்து வச்சிருக்க. அதனால தான் நான் உன் கூடவே எப்போதும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ கீழே இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது உன் கையை பிடிச்சி மேலே அழைச்சிட்டு வர்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் என் செல்லமே. ஆனால் நீயோ உன்னை சுற்றி இருக்க மனிதர்களிடம் எதிர்பார்த்து அவங்க நல்லவங்க நம்பி ஏமாந்து ஏமாற்றங்களை மட்டுமே பெற்று கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்குன்றத இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கவனமாக கையாள கற்றுக்கோ. ஒரு சில உறவுகள் உனக்கு துணையாக இல்லாத போது இந்த சாயப்பாவை நம்பி ஒரு அப்பான்ற உறவை, ஒரு பந்தத்தை என் கூட அமைச்சுக்கிட்ட உனக்கு கண்டிப்பாக ஒரு அப்பாவாகவே இருந்து அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி எந்த குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து சிறப்பாக வாழ வைக்கணும்னு ஆசைப்படுவாரோ அதே போல் உனக்கு தகப்பனாக இந்த சாயப்பா இருந்து அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தரப்போகிறேன். உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் குறைச்சிக்கிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலே நிச்சயம் எல்லாமே மாறி உன் வாழ்க்கை மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாறும். கீழே விழுவது யாராக இருந்தாலும் அவர்களை தூக்கி வாழ வைப்பது இந்த சாயப்பா நான் மட்டும்தான். உன் ஆணவமும் அகந்தையும் தாழ்ந்து போகும்படி தேவையற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு உன் வாழ்வில் இருக்கும் இருளையும் அகற்றி உனக்கான நல்லதை செய்ய உன் வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்க இந்த சாயப்பா வந்துட்டேன். நீ மனசுடைஞ்சு போகும்போதெல்லாம் என் கைகளால் உன்னை தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தே தீருமே செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் உன்னால் ஏற்றுக்க முடியாததா, உனக்கு சிரமத்தை தருவதாக, கஷ்டத்தை தருவதாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்தில் இதன் மூலமாக உனக்கு நல்லது நடக்கும். அப்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்திருக்குதுன்றதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்களை உருவாக்கி நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழும்படியும்
இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கும். நான் உன் கூட இருக்கும்போது உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பதே இருக்காது என் செல்லமே. சுவர் போன்ற தடையாக உனக்கும் எனக்கும் இடையில எது இருந்தாலும் அதை தகர்த்தெறிந்து உன் கூட நான் வந்து சேர்ந்து உன்னை ஆனந்தமா அழகான வாழ்க்கையை வாழ வைப்பேன். நீ எப்போது வேணும்னாலும் என்னை மனசில் நினச்சி வழிபடலாம். என்னை நினைக்கிறதுக்கும் என்னை வணங்குறதுக்கும் கால நேரம்னு எதுவுமே இல்லை. நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக நான் ஓடி வந்து நிற்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்காதே, நம்பிக்கை இழந்து விடாதே. உன் கர்மாக்களையும் கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பொற்காலத்தை உருவாக்கி தர்றேன். நீ எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகவே என் அன்பு குழந்தையான உன் கூடவே இந்த சாயப்பா இருக்க போகிறேன். இயற்கையின் படைப்புகள் மட்டும் மனித குலத்தை மேம்படுத்துவதற்காக இருக்கும்போது இயற்கையில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் மனிதனை சிறப்பாக வாழ வைப்பதற்காகவே படைக்கப்பட்டதாக இருக்கும்போது மனிதர்கள் நீங்கள் மட்டும் ஏன் இயற்கையை அழிக்க நினைக்கிறீங்க? சக மனிதர்களையும் சக உயிர்களையும் நேசிக்காம ஒருத்தருக்கொருத்தர் அன்போடு பிணைஞ்சு ஒத்துமையாக வாழாமல் ஏன் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க? எப்போதும் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. மனித குலம் செழித்து மேன்மை அடைந்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காகவே இந்த சாயப்பா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்போதும் வாழ்க்கையில் யாரையும் எதிர்பார்க்காம உன் வாழ்க்கையை நீ தனியாகவே வாழ கற்றுக்கோ. ஏன்னா உன் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் உன் துணையாக இருந்தாலும் உன் பிள்ளைகளாக இருந்தாலும் உன்னை பெற்றவங்களாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு தற்காலிக துணை மட்டும்தான். எதுவுமே இந்த உலகத்தில் உனக்கு நிரந்தரமான சொந்தம் கிடையாது என் செல்லமே. உன் இதயத்திலும் புத்தியிலும் இந்த சாயப்பாவை மட்டும் உறுதியாக நீ நினச்சினா நானே உனக்கு தொடக்கமாகவும் முடிவாகவும் உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருப்பேன். எப்போதும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். எதையுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத வாழ்க்கையின் ரகசியத்தை நீ புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் நடக்கும் சில விஷயங்களை நீ மாற்ற முயற்சிக்காம கட்டுப்படுத்த சரி செய்ய முயற்சிக்காம அமைதியாக விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. நீ எப்போது உன் வாழ்க்கையில் என்னை தேடி வந்து உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சியோ அப்போதிலிருந்து நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ தோல்வியை நினைக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என்ன நினைக்கிறியோ அதையே எல்லார்கிட்டையும் பேசு. ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன்னை ஒருபோதும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. தப்பாக நினைக்கிறவங்க உனக்கு தேவையே இல்லையே செல்லமே. நீ சரியாக ஒழுக்கமாக நேர்மையாக வாழும்போது நீ செய்கிறத யோசிக்காமல் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். என்ன பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். யாரிடமும் எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாமல் சண்டை போடாத, வாக்குவாதம் பண்ணாத. தேவைக்காக மட்டும் யோசித்து பேசு. நீ வாழ்க்கையை முழுசாக புரிஞ்சுக்கணும்னு எப்போ நினச்சியோ அப்போதிலிருந்தே நான் உன் வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எல்லாராலும் வாழ்க்கையை பற்றி புரிதலை அவ்வளவு சுலபமாக உண்டாக்கிக்க முடியாது. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்திட்டு என்னை நோக்கி ஓடி வந்தீனா உனக்கு அழகான அற்புதமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். ஆறுதலை எப்போதும் அடுத்தவங்க கிட்ட போய் தேடாதே. உனது கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தான் வலியையும் வேதனையும் கொடுக்குமே தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் அது வெறும் கதையாக தான் இருக்கும். உனக்கு நீயே ஆறுதல் சொல்லும் வகையில் மன தைரியத்தை வளர்த்துக்கோ. இந்த சாயப்பா நானும் உனக்கு பக்க பலமாக இருப்பேன் என் செல்லமே. நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை ஏற்கனவே இழந்துட்ட. அதனால தான் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உனக்கு புதுப்பிச்சு கொடுக்கணும்னு இந்த சாயப்பா நான் உன்னை தேடி வந்தேன். இனிமேலும் இந்த பிறவியில் நீ எதையும் இழக்காத அளவுக்கு நானே உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தெளிவுபடுத்தி உனக்கான சந்தோஷத்தை வரவழைக்கிறேன். எப்போதுமே எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கணும்னு நினைக்காத. சில விஷயங்கள் மாறி நடந்தாலும் அதை பார்த்து ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்காதே. வாழ்க்கைனா எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது.
எது மாறினாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. கண்டிப்பா முடிவு உனக்கு சாதகமாகவே இருக்கும். ஏதோ ஒரு இனம் புரியாத மனக்கவலை உனக்குள்ள இருந்து உன்னை ஆட்டி படைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டுதா அதை சரி செய்வதற்காகவே என் நெத்தியை தொட சொன்னேன். இதன் மூலமா எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும்.